குரு வக்ர நிவர்த்தி, இந்த கடகராசிக்கு செய்யும் யோக பலன்கள். இந்த குரு என்ற வக்ர நிவர்த்தி பார்த்திங்கன்னா 11ஆம் தேதி மார்ச் 11 வக்ர நிவர்த்தி 12ஆம் வீட்டில் நடக்குது. குரு வக்ர நிவர்த்தி என்ன பண்ணுதுன்னா 6ஆம் வீட்டை பார்க்கும். 6, 4 மற்றும் 8. சார் ரொம்ப நாளாக ஒரு பிரச்சனை இருக்கிறதுக்கு ஒரு தீர்வு வருங்க. 4, 6 பார்த்தா சம்மந்தப்பட்ட குறிப்பாக சொத்து, இடம். இதில் கடனில் பார்த்திங்கன்னா 6ஆம் வீட்டில் குரு பார்க்கும்போது கடனைன்னு சொல்லலாம். அதே மாதிரி 6ஆம் இடம் வேலை. புரிவர் 5ஆம் இடமே வலுத்து விட்டாலே குழந்தை சம்மந்தப்பட்ட சிந்தனைகள், குழந்தைகளுக்காக ஏதோ ஒன்று பண்ணணும்னு தோணிடும். குறிப்பாக குழந்தை சம்மந்தப்பட்டது என்ன ஒரு விஷயம்னா, விஜய் ஆர்த்தி விளாக்ஸ் நேயர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார். இன்றைக்கி பார்த்திங்கன்னா குரு வக்ர நிவர்த்தி, இந்த கடகராசிக்கு செய்யும் யோக பலன்கள். இந்த குரு என்ற வக்ர நிவர்த்தி பார்த்திங்கன்னா 11ஆம் தேதி மார்ச் 11 பக்கம்லாம் ஆரம்பிக்குது. சார் நிறைய யோக பலன் கொடுக்கும் போதே இந்த காலகட்டம் தாங்க. இன்றைக்கு நிலைக்கு தங்கத்தோட ரேட் என்ன? நாளொரு மேனியும் பொழுதொரும் வண்ணம் சொல்கிற மாதிரி மாறி மாறி வேலை போயிட்டுருக்கு. மக்கள் பயன்படுத்த முடியாத இருக்கிற மெட்டல் அப்படி போயிட்டுருக்குது. மஞ்சள் நிற சம்மந்தப்பட்ட அனைத்து பொருளும் வேலை கூடிட்டு வருது. நிறைய பொருட்கள் இன்னும் அடிப்படை தேவைகள் கூடுற காலகட்டம், சமமாக அனைவரும் பங்குற காலகட்டம் வரும். கடகராசிக்கு ஏன்னா குரு தான் உச்சம் பெறும். இந்த ராசிக்கு கொஞ்சம் சிறப்பம்சத்தை பார்ப்போம். ரைட், முதல்ல கடகராசி சம்மந்தப்பட்டு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி யாருக்காவது சப்ஸ்கிரைப் பண்ணணும், கேள்விகள் சந்தேகம்னா கமெண்ட் பண்ணுங்கள். ரைட், கடகராசி அப்படின்னாலே தாய் உள்ளம் கொண்டவங்க, தான் நினைத்ததை சாதிக்க வலிமை கொண்ட ராசி. இது சைலண்ட்டாக தான் இருக்கும். இவங்க சொல்லும் மெதுவாக நிறுத்தி நிதானமாக நேரம் பார்த்து ஜெயிக்க வேண்டிய ராசி. ராசி கோவப்படாது, கோவப்படக்கூடாத ராசி வேறு. பொறுமையில் சாதிக்க வேண்டியது, அறிவை கொண்டு சாதிக்க வேண்டிய ராசி. இந்த ராசிக்கு பொதுவாகவே இடம் வாங்கினா ரொம்ப சிறப்பாக இருக்கும். நான் எப்போயுமே சொல்லுவேன், சார் இடம் வாங்கிருங்க, இல்லை நகை மெட்டல்லாம் வாங்கி வச்சுக்கோங்க. எப்போவுமே இது இருக்கும். ஷேர் மார்க்கெட் அனுபவம் இந்த ராசிக்கு எப்போவுமே உண்டு. ஏன்னா நாலேஜ் மூலம் இது கடின உழைப்பு பண்ணக்கூடிய ராசி இல்லை, அறிவு சார்ந்து ஜெயிக்கக்கூடியது இந்த ராசி. ஆசிரியர் மனப்பக்கம் எப்பவுமே உள்ள ராசி இந்த ராசி. இப்போ உங்கள் ராசிக்கு குரு வக்ர நிவர்த்தி 12ஆம் வீட்டில் நடக்குது. குரு வக்ர நிவர்த்தி என்ன பண்ணுதுன்னா 6ஆம் வீட்டை பார்க்கும். 6, 4 மற்றும் 8. சார் ரொம்ப நாளாக ஒரு பிரச்சனை இருக்கிறதுக்கு ஒரு தீர்வு வருங்க. 4, 6 பார்த்தா இடம் சம்மந்தப்பட்ட சொத்து சம்மந்தப்பட்ட பிரச்சனைக்கு தீர்வு காலம். தீர்வு சம்மந்தப்பட்டதில் பார்த்திங்கன்னா என்னென்னா, நிறைய பேர் பார்த்திங்கன்னா ப்ராப்பர்ட்டி சம்மந்தப்பட்டதில் சொந்த வீடு இருக்கும், வெளியே தங்கியிருப்பாங்க. சொந்த வீடு பயன்படுத்த முடியாமல் ஆல்ட்ரேஷன் ஒர்க் போயிட்டுருக்கும். அதுக்காக லோன் போட்டிருப்பாங்க, லோன் கிடச்சிருக்காது. ஒரு சில லோனோட வட்டி விகிதங்கள் அதிகமாக இருக்கும். அப்போ அவங்களுக்குலாம் என்ன நடக்குன்னா, ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மாற்றம் செய்து வட்டியை குறைக்க, இல்லை லோன் சம்மந்தப்பட்டது புது லோன்கள் நல்ல லோனாக கிடைக்க அமைப்பு உண்டு. வண்டி வாகனங்கள் ஆதாயம் உண்டு. இப்போ தான் ப்ராப்பர்ட்டி, ஏன்னா 12ஆம் இடத்துல குரு வரும்பொழுது ஏதோ அது விரயம், அது சுப விரயமாக மாற்றிக்கணும். சுப விரயம்னா என்னென்ன? திருமணத்துக்கோ, சொத்து சேர்க்கிறதுக்கோ, வண்டி வாகனங்கள் தேவைப்பட்டால் வண்டி வாகனம், அது ட்ராவல்ஸாக இருக்கலாம், அடிப்படை தேவைக்கு, இல்லை கடனை அடைச்சிறது, அடகு வைத்த பொருளை மீட்க, இதெல்லாம் சுப விரயங்க. இப்படி ஏதோ ஒன்று பண்ண முடியுமா? அதெல்லாம் பண்ணிட்டா இப்போ அற்புதமாக இருக்கும் இந்த ராசிக்கு. குறிப்பாக சொத்து, இடம். இதில் கடனில் பார்த்திங்கன்னா 6ஆம் வீட்டில் குரு பார்க்கும்போது கடனைன்னு சொல்லலாம். அதே மாதிரி 6ஆம் இடம் வேலை. சார் வேலையில் நிறைய மாற்றம் ஏற்படுங்க. வேலையில் இரவு நேர வேலைகள் மாறி நல்ல நேரமாக மாறும். உழைக்கின்ற உழைப்பு உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். மேலதிகாரிகளை கூட இருந்தவங்க சப்போர்ட் பண்ணாமல் இருந்தாங்க, சப்போர்ட்லாம் மாறி உங்களுக்கு நல்லபடியாக மாறுகிற காலகட்டங்கள். எப்போ தாங்க ரிலாக்ஸாக இருக்கும், கொஞ்சம் சந்தோஷமாக இருந்தால் நல்லாயிருக்கும் தோணுன காலகட்டம் வருகிற காலகட்டம். நல்ல காலம் பிறக்கின்றன, பயன்படுத்தி கொள்ளுங்கள். உங்கள் ராசிக்கு குரு உச்சம் வந்தால் இன்னும் நல்லாயிருக்கும். அதுக்காக பார்ப்போம். இப்போ ராசிக்கு கூட்டு என்ற ஒரு விஷயம், கூட்டுனா லைஃப் பார்ட்னர்ஷிப்பாக இருக்கலாம், பிஸ்னஸாக இருக்கலாம், அந்த மாதிரி. அதாவது திருமணம் சம்மந்தப்பட்டது ஃபஸ்ட்டு பேசிடுவோம். திருமணம் சம்மந்தப்பட்ட வாய்ப்புகள் முத்தானதாக வருகிற காலகட்டம். பேச்சுவார்த்தைகள்லாம் பேசும் முடிவுக்கு வருகிற காலகட்டமாக இருக்கும். இப்போது தான் சார் பிரியற மாதிரி போனவங்க திருப்பி சேர வாய்ப்பு உண்டு. டைவர்ஸ் வரைக்கும் போனவங்க திருப்பி சேர்ந்துருவாங்களா, ஒரு வாய்ப்பு இருக்குது. அந்த ராசி இப்போ வந்தால், இப்போ நிறைய பேர் ஒருத்தவங்க வந்தாங்க, சார் வெயிட் பண்ணுங்கன்னு ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் தள்ளி போட வச்சிட்டேன். நான் கோர்ட்டுக்கு போவேன், ஊன்னாங்க, பொறுங்க அது இன்றைக்கி ஆகாது அப்படின்னு. ஆனால் திருப்பி ஒன்று சேர்ந்துருவாங்க. அவங்க இன்றைக்கி சொல்கிறது வேறு. கோச்சார கிரகங்கள் இப்போ வக்ரம் பெற்றாலே மாறிடும். இந்த வக்ரத்துக்காக வெயிட் பண்ணியிருக்கேன், சார் மாறிடும், வெயிட் பண்ணுங்கள். ஏன்னா அவங்க ரெண்டு பேருக்கும் அடுத்த திருமண வாழ்க்கை இல்லை. இன்றைக்கி ஒரு எமோஷனலாக பேசுகிறாங்க, அப்படிலாம் போடக்கூடாது. ஏன்னா நாங்கள் ஒரு பார்க்கணும், இந்த பொண்ணு இந்த பையனுக்கு அடுத்த வாழ்க்கை இருக்கா, சமுதாயத்தில் அங்கீகாரம் இருக்குமா, நல்லா வாழ்வாங்களான்னு பார்த்துட்டு பண்ணணும். அப்போ வெயிட் பண்ண சொன்னது. சரி, திருமண வாழ்க்கை உண்டு. கூட்டு என்ற பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டதும் உண்டு. திருமணத்தில் நட்சத்திர பொருத்தம், கிரக பொருத்தத்தை தாண்டி அந்யோன்ய பொருத்தத்தை பார்க்கணும், ரொம்ப முக்கியம். இன்றைக்கி 2 பேருக்கு குழந்தை பாக்கியம் உண்டா? கோயிலில் இருக்கிற கூட்டம் IVF சென்டரில் இருக்குது நிறைய பேர்த்துக்கு. என்கிட்ட ஒரு வாரத்துக்கு ஒரு 2 கேள்வியாவது IVF பற்றி வந்துடும். அது சக்ஸஸ் நிறைய பேர் ஆகிருக்கு. இந்த மாதிரி கால சூழ்நிலையில் பார்ப்போம்.
சரி, இப்போ ராகு கேது 2 மற்றும் 8ல் ராகு கேது சர்ப்பகிரகங்கள ஒரு சர்ப்பகிரக வழிபாடு பண்ணிக்கிறது பெட்டர். ஆனால் சர்ப்பகிரகம் என்ன பண்ணுதுன்னா, பொருளாதாரத்துக்கு வெளிநாடு, வெளிநாட்டு பணங்கள் நிறைய பேர் தான் டாலர் வாங்கி வச்சுருப்பாங்க, டாலர் கரன்சி வாங்கி வச்சுருப்பாங்க, வெளிநாட்டு சம்மந்தப்பட்ட கம்பெனிக்கு ட்ரை பண்ணுவாங்க. உங்கள் வார்த்தை கவனித்து பயன்படுத்தணுங்க. இந்த நேரத்தில் ஒரு சொல் ஒரு மனதை வெல்லும், அதே ஒரு மனசை கொல்லும். நேரத்தை கரெக்டாக பயன்படுத்திக்கங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான காலகட்டமாக இருக்குது. இப்பொழுது உங்கள் ராசிக்கு 6க்குரியவன் 12ல் வந்தாச்சு. 8 பார்க்குறேன். 8ஆம் இடத்தை பார்த்தாலே திடீர் அதிர்ஷ்டம், 8 திடீர் அதிர்ஷ்டம், திடீர் யோகங்கள் வரும். அதை பற்றி பார்க்குறேன். லாட்ரி யோகமாக என்ன யோகம்னு பார்ப்போம். அதற்கு முன்னாடி அதுக்காக ஜாதகம், பிரசன்னம், வாஸ்து, நியூமராலஜி பார்க்கணுன்னா ஸ்க்ரீனில் தெரிய அந்த எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். ஒரு விஷயம், நான் புக் ஒன்று பப்ளிஷ் பண்ணியிருக்கேன், மாடர்ன் பேட்ஸ் எக்ஸ்ப்ளோரிங் வேதிக் அஸ்ட்ராலஜி ஃபார் டுடே. இந்த புக் பார்த்திங்கன்னா ப்ராக்டிக்கல் கைடுங்க. அடிப்படையிலிருந்து அட்வான்ஸ் வரைக்கும் இன்றைய காலகட்டத்துக்கு தகுந்தாற்போல் எளிமையாக இந்த புக்கில் எழுதியிருக்கு. இதில் நிறைய பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா ஜோதிட விழிப்புணர்வு ஏற்பட்டது. எங்கள் ஜோதிடம் படித்து முடிச்சு எனக்கு கால் பண்ணி பேசுனது ரொம்ப சந்தோஷம். சார், எனக்கு நிறைய புரிதல் ஏற்படுது. ராகு கேது சம்மந்தப்பட்டது நட்சத்திரத்தோட டீட்டெயிலாக படித்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. வித் டயக்ராமேட்டிக் போட்டிருக்கோம். டேபிள் காலம் எல்லாமே எக்ஸ்ப்ளனேஷன். தொழில் இப்படி, அதெல்லாம் பிரசன்ன டெக்னிக் இத்தனை இருக்கிறது, கோச்சாரம் பற்றி, தசாபக்திகள் பற்றி, டிவிஷனல் சார்ட், நான் சொல்லிட்டே போகலாம். இது மாதிரி அவைலபிளாக இருக்குது. இது அமேசான், ஃப்ளிப்கார்ட்டில் இருக்குது. செக் பண்ணி பாருங்கள், ரிவ்யூ பார்த்துட்டு பாருங்கள். இப்போ ஆஃபர் ஏதாவது போயிட்டுருக்கும் போட்டிருக்கு. ரைட். இப்போ இந்த ராசிக்கு சார் 5க்குரியவர் 5ஆம் இடம் வலுத்து விட்டாலே குழந்தை சம்மந்தப்பட்ட சிந்தனைகள், குழந்தைகளுக்காக ஏதோ ஒன்று பண்ணணும்னு தோணிடும். குறிப்பாக குழந்தை சம்மந்தப்பட்டது என்ன ஒரு விஷயம்னா, குழந்தைகளுக்காக ஹெல்த் வைஸ் பாருங்கள். குழந்தைகளுக்கு படிப்பு ரீதியாக, வெளிநாட்டு ரீதியாக அவங்களுக்கு தேவையான ஒரு உணவு பழக்க வழக்கங்களாக இருக்கலாம், உள்ள ஒரு பொருட்கள் வாங்கி தரது, அவங்களுக்கு வாங்குறதுக்காக உங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டிய நேரம். இப்போ பூர்வீக சொத்துக்கள் சம்மந்தப்பட்ட ஒரு சிந்தனைகள் அதிகரிக்கும். ஏதோ திருத்தம் செய்யலாம், ஒரு மாற்றம் செய்யலாம், வீடு பராமரிப்பு பண்ண மாதிரி ஏதோ ஒரு இடத்த கொடுத்துட்டு இன்னொரு பக்கம் வாங்கலாம், இல்லை இடம் வீடு இல்லாதவங்க முயற்சி பண்ணலாமா, இப்படிங்கிற மாதிரிலாம் வந்துடும். இது சூப்பராக இருக்கும். திருமணத்தில் 2வது திருமணம் வாய்ப்பும் உண்டு, அதை பார்க்கலாம். குழந்தை பிறப்புக்கு தக்க காலகட்டம். இப்போ ட்ரீட்மெண்ட் எடுக்க சரியான காலகட்டம். குழந்தைக்கு ட்ரீட்மெண்ட் உண்டு. சார், பிஸ்னஸ் பற்றி சொல்லவே மாட்டீங்களே அப்படிங்கிறது. சார், உங்கள் ராசிக்கு 10ஆம் அதிபதி செவ்வாய் வலுத்தாலே நல்லாயிருக்கும். பொதுவாகவே குலதெய்வ அனுகிரகத்தின் மூலம்தான் தொழில் வளர்ச்சி. என் தொழிலை நான் தான் பண்ணேன்னு சொல்ல முடியாது. ஏன்னா உங்கள் ராசியில் செவ்வாய் நீச்சம். கடகராசிக்காரர்கள் தொழிலை வளர்த்து எடுக்கணும் குலதெய்வ அனுகிரகம் மட்டுமே. சுய முயற்சியில் வெற்றி வர வாய்ப்பு குறைவு. சப்போர்ட் இல்லாமல் பண்ணாது. அந்த சப்போர்ட் இறைவனாக இருக்கணும். இறைவளத்தால் வெல்லக்கூடிய அம்சம் உண்டு. சஷ்டி வழிபாடு இதெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். பொதுவாகவே இந்த ராசிக்கு நான் பழனி முருகர் பழனிக்கு இது திருச்செந்தூர்லாம் போயிட்டு வந்தால் நல்லாயிருக்கும். குழந்தை பேரில், குலதெய்வ பேரில் வச்சுட்டு பண்ணலாம். இப்பொழுது பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட எக்ஸ்பேன்ஷன் பண்ண வாய்ப்பு இருக்குது. பெரிய லெவலில் டெவலப் பண்ணிடலாம். முதலீடு செய்ய வேண்டிய காலகட்டமாக இருக்குல்ல, திருத்தம் பண்ணுறது. ஒருத்தர் ஜிம்மு வச்சுருந்தார், ஜிம்மில் ஆல்ட்ரேஷன் பண்ணலாமா அப்படிலாம் கேட்டார். இப்போ அவருக்கு சொன்னேன், சார் உங்களுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது, பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கேன். புதுப்பிக்க போகிறார் ஆல்ரெடி. அந்த மாதிரி காலகட்டம் புதுப்பிக்கக்கூடிய, ஏன்னா செவ்வாயோட அம்சம் புதுப்பிக்கக்கூடிய காலகட்டம் வந்திருக்கு. இப்போ சூப்பராக டெவலப் பண்ணலாம். இதில் கூட்டா தனித்தா அது ஜாதகம் பார்க்கணுங்க. ஏன்னா கோச்சார கிரகங்கள் மாறக்கூடியது, தசாபுக்திகள் அது மற்றும் லக்ன அம்சங்கள் பார்த்தா தான் உங்களுக்கு எப்படிப்பட்டது, எவ்வளோ நேரம் பார்த்துக்கலாம், தற்காலிகமாக நிரந்தரமான. எப்போவுமே டாக்குமெண்ட்டை கரெக்டாக வச்சுக்க வேண்டியது, ஃபோன் சம்மந்தம் கரெக்டாக வச்சுக்க வேண்டியது இந்த கடகம். ரைட். ஹெல்த் சம்மந்தப்பட்டது இப்போ தான் நிறைய மருத்துவ செலவு பார்த்து மீண்டு வந்துட்டீங்க. இன்னும் ஒன்றும் பயப்பட தேவையில்லை. நல்வாய்ப்பாக நல்லதாகவே நடக்கப் போகிறது. அற்புதமான காலகட்டங்கள் வந்து விட்டன. சரி, வேறு கேள்விகள் சந்தேகம் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அனைவருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள்.